52 வாரத்துல 1,00,000 ரூபாய் சேமிக்க முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த சேமிப்பை பத்தின சேலஞ்சான வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் மாசம் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா என்னுடைய மாச கடைசியில ஒரு 500 ரூபாய் கூட என்னால சேவ் பண்ண முடியல அப்படின்னு. அப்போ அவர் எந்த மாதிரி விஷயத்துல தவறு பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் பார்க்கணும். அதுக்கு ஒரு 5 விதமான ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங் மெத்தடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவருக்கு கடன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். கடன் எந்த மாதிரி கடன்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன கடன்லாம் வச்சிருக்கீங்க, மாசம் நீங்க இவ்வளோ ஒரு தொகையை வந்து ஒரு இஎம்ஐக்கோ கடன் வட்டிக்கோ கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் எல்லாத்தையும் நீங்க ஒரு நோட் புக்ல எழுதுங்க. அதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணுங்க. அந்த ப்ரையாரிட்டி பண்ணி எதை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க முடியும், எது வந்து அதிகப்படியான வட்டி கொடுக்குற கடனா இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த கடனை நீங்க சரி பண்ணணும். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம்மை நீங்க அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்கம் இருந்தால் தானே என்னால் சேவ் பண்ணவே முடியும் அப்படின்னு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்காதீங்க. ஏன்னா யார் வேணாலும் சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் செட்டை தான் நீங்க மாற்றணும். நான் ஒரு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், என்னால் ஒரு 10 ரூபாய் கூட சேவ் பண்ண முடியாதுங்கிற அந்த மைண்ட் செட்டை மாத்திட்டு என்னால சேவ் பண்ண முடியுங்கிறத நீங்க பாருங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ணக்கூடிய மாசம் பண்ணக்கூடிய செலவுகளை நோட் டவுன் பண்ணணும். அந்த நோட் டவுன் பண்ணிட்டு ஒவ்வொரு செலவுகளையும் ஏதாவது நம்ம அனாவசிய செலவு பண்றோமா, இந்த செலவை நம்ம பண்ணாம இருந்தா அந்த பணத்தை வச்சு நம்மளால ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ண முடியுமாங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, என்னால மாசம் மாசம் நான் சம்பாதிச்சாதான் என்னால சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை எடுத்துட்டு தினக்கூலியா இருந்தாலும் சரி, அதாவது டெய்லி அவங்க வந்து வருமானமா இருந்தாலும் சரி, இல்ல வார வருமானம் இல்ல மந்த்லி வருமானம், இந்த 3 விதமான வருமானம் இருக்கிறவங்க எப்படி ஒரு 52 வாரத்துல 1,00,000 ரூபாய் சேமிக்கலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால மாச கடைசியில 500 ரூபாய் கூட சேவ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவர் கூட இந்த சேலஞ்சை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால வருஷத்துல ஃபர்ஸ்ட் 1,00,000 ரூபாய் சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய செலவுகளை கம்மி பண்ணி அந்த பணத்தை நீங்க சேவ் பண்ணி இதை விட ஜாஸ்தியா கூட உங்களால என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டுட்டு சரி ஓகே நான் இதை பண்றேன் அப்படிங்கிறத மைண்ட்ல மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு கட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போனதுக்கு அப்புறம் அது உங்க மைண்ட்ல இருந்து எரேஸ் ஆயிடும். ஸோ நீங்க இதை ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நான் 52 வாரத்துல நான் வந்து 1,00,000 ரூபாய் சேமிக்க போறேங்கிற ஒரு சேலஞ்சை எடுத்துட்டு நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சேலஞ்சை யாரெல்லாம் நீங்க வந்து பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ அவங்க எனக்கு எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் செட்டை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் டெய்லி சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வாரம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, இது அதிகபட்சம் ஒரு குறிப்பிட்ட தொகை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,200 ரூபாய் நீங்கள் சேமிக்க ஆரம்பித்தாலே போதும். இந்த மாதிரி டிக்கை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மணி ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதம் சேமிக்கிறத பற்றி பார்க்கலாம். வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சேமிக்கணும். அப்போனா நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1,000 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா 1000 × 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் வரும். இப்போ 12,000 ரூபாய் நம்ம சேமிச்சிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் 1,000 ரூபாய் எடுத்து வச்சா × 12 நமக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள், இதை வந்து நாள் கணக்காக எடுத்துக்கோங்க. அதாவது 12 நாளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 353 நாட்கள் வரும். இப்போ இந்த 353 நாள் ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஸோ அந்த 52 வாரத்தை இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 301 நாள். இது நாளாக எடுத்துக்கோங்க. இது வந்து மந்த்து, இது வந்து உங்களுக்கு வாரத்துக்கு, இது வந்து டெய்லி, இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 57,900 ரூபாய் நமக்கு வரணும். அப்போது நம்ம ஒரு வாரத்துக்கு 1,114 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா 52 வாரம், அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கும், 57,928 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இது வந்து 1,114 ரூபாங்கிறது நீங்கள் ஒரு வாரத்துக்கு எடுத்து வைக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் திங்கக்கிழமை எடுத்து வைக்க போகிறீங்கன்னா திங்கக்கிழமை எடுத்து வைங்க. ஒரு அக்கௌண்ட்டாவோ இல்லை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியோ இல்லைனா நீங்கள் ஒரு உண்டியல் வச்சுருக்கீங்கன்னா அந்த உண்டியலையோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு 52 வாரத்துக்கு எவ்வளோ வரும், 57,928 ரூபாய் நமக்கு கிடச்சிரும்.
நெக்ஸ்ட்டு இப்போ டெய்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோது இப்போ ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மாதம் நம்ம வந்து ரூ. 1000 சேமிக்க ஆரம்பிச்சதில் ரூ. 12,000 ப்ளஸ் வந்து இப்போ வாரம் ரூ. 1114 சேமிக்க ஆரம்பிச்சதில் ரூ. 57,900 ஆட் பண்ணோம்னா ரூ. 69,900 நமக்கு கிடச்சிரும். இப்போ நமக்கு பேலன்ஸ் ரூ. 30,100 வேணும். அந்த ரூ. 30,100 நம்ம டெய்லி பேஸில் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது மந்த்லி பண்ணிட்டோம், வாரம் பண்ணிட்டோம். இப்போ டெய்லி நீங்கள் ரூ. 100 எடுத்து வைக்கணும். ரூ. 100 எடுத்து வச்சிங்கன்னா 301 நாட்களுக்கு எவ்வளவு வருதுன்னா ரூ. 30,100 வருது. அப்போது நமக்கு தேவையானது ரூ. 30,100. இதை ஆட் பண்ணிங்கன்னா ரூ. 1,00,000 நம்ம என்ன ஆயிடுச்சு சேமிச்சிரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களால் ரூ. 1,00,000 சேமிக்க முடியும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணி இந்த மாதிரி சேமிக்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டை கூட நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, என்னால் மாதம் சேர்க்க முடியாது, என்னால் வந்து வாரம் இந்த மாதிரி 3 ஒரே மாதிரி என்னால் பண்ண முடியாது, எனக்கு வர்றதே வந்து வாரம் சம்பளம் தான் அப்படின்னு இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 52 வாரமா, அப்போ நீங்கள் ஒரு வாரத்துக்கு ரூ. 1,924 என்ன பண்ண ஆரம்பிக்கணும், சேமிக்க ஆரம்பிக்கணும். சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு ரூ. 1,48,000 கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சேமிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் இதில் நீங்கள் எவ்வளவு வாரம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு ரூ. 2,000 வருதா அரௌண்டு. ஓகே, இப்போ நான் டெய்லி பேஸில் தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். எனக்கு அவ்வளோதான் சம்பளம் வருது, எனக்கு டெய்லி வருது, என்னால் அது மொத்தமாக எடுத்து வச்சுலாம் கொடுக்க முடியாது, சேமிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு ரூ. 274 எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 1,10,000 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நாளைக்கு உங்களால் ரூ. 500 நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் ரூ. 274 நீங்கள் சேமிப்புக்காக எடுத்து வைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா நீங்கள் சேமிக்கிற பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் அடைக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து ஏதோ நகை வாங்க போகிறேன் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க இந்த காசை நீங்கள் சேர்த்து வச்சு ஒரு நகைக்காக நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இன்னொன்று வந்து மாதத்துக்கு நம்ம எப்படி எடுத்து வைக்கணும் அப்படி நம்ம பிரித்து எடுத்து வைக்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து மாதம் நான் ஒரு லம்ப் அமௌண்ட்டாகவே எடுத்து வைக்கிறேன், என்னால் வாரம் டெய்லி இப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த ரூ. 60,000 சம்பளம் வாங்குறவர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த ஒரு மாதத்துக்கு ரூ. 8,334 எடுத்து வச்சார்னா அவரால் ரூ. 1,08,000 என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஆனால் அவர் மாத கடைசிக்கு ரூ. 500 என்னால் சேவ் பண்ண முடியலன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் பார்க்கணும். அந்த தப்பு பண்ணுறத கவனிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவர் ஃபஸ்ட்டு அவருடைய பட்ஜெட் பிளான் போட ஆரம்பிக்கணும். இது வந்து நான் கையில் வச்சுட்டு இருந்தால் எனக்கு செலவாயிடும்னு நினைக்கிறவங்க ஆர்டியாக பிளான் பண்ணலாம். 1 வருஷம் ஆர்டி இருக்குது, 2 வருஷம், 5 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. ஆர்டியாக நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த வாரம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க, டெய்லி பேஸில் சேமிக்கிறவங்களால என்ன பண்ண முடியாது, ஆர்டிலாம் போட முடியாது. ஸோ அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எந்தவித ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லாத அக்கௌண்ட்டாக இருக்கணும். அதில் வந்து டெபிட் கார்டு எதுவுமே வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி வாரத்துக்கோ டெய்லியோ நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டுகிட்டே வரலாம். ஸோ இது வந்து மாதம் பண்ணுறவங்க ஆர்டி மூலயமா என்ன பண்ணலாம், சேமிக்க ஆரம்பிக்கலாம். இதை விட நான் அதிக அமௌண்ட்டு சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் டபுள் பங்காக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் சேமிக்க முடியாதுங்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது, உங்களுக்கு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருந்து நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பழக்கம் உங்களை ஏழையாக்குங்கிற வீடியோட லிங்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரீ டைமில் அதை செக் பண்ணி பாருங்கள்.